ஃபஸ்ட் ஹாஃபு கொஞ்சம் பொறுமை உள்ளவங்க ஃபஸ்ட் ஹாஃபு பார்க்கலாம். செகண்ட் ஹாஃபு இதுதான் கதை, என்ன தான் சொல்ல வராங்கன்னு நீ கிரகிக்க பார்க்கணும். ஃபஸ்ட்டு படம் ஒன்று எடுத்த உடனே இந்த இடைவேளைக்கு வரை போகிறதுக்குள்ளேயே ஐயோ இந்த படம் வேஸ்ட்டு, அதை வந்து தொலைச்சிட்டோமே. படத்தில் வந்து என்ன சொல்ல வராங்கன்னா, அவசரப்பட்டு தவறான எந்த ஒரு முடிவையும் எடுக்கக்கூடாது. அந்த முடிவை எடுத்துப்பட்டு அதுக்கு பின்னாடி வந்து இப்படி செஞ்சிட்டோமே அப்படி செஞ்சிட்டோமே அப்படின்ற அவஸ்தை யாருமே படக்கூடாது. அதனால் எந்த ஒரு காரணம் எந்த ஒரு செயலை செய்த போகிறதா இருந்தாலும் அந்த செயலை செய்யறதுக்கு முன்னாடி இதுக்கு பின்னாடி என்ன நடந்தது ஏது நடந்தது, இது உண்மையாக இருக்குமா உண்மை இல்லையான்றதை தெரியாமல் முந்திரி கொட்டை மாதிரி செஞ்சுட்டு உன் லைஃப்பையும் ஸ்பாயில் பண்ணிக்கக்கூடாது, அவங்க லைஃப்பையும் ஸ்பாயில் பண்ணிக்கூடாது ஒரு கருத்து சொல்கிறாங்க. இன்னொரு கருத்து என்னென்னா, எந்த பொண்ணுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சாலும் ஏது பண்ணி வச்சாலும் அவசரப்பட்டு மாப்பிள்ளை பணக்காரன்ற ஒரே காரணத்துக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடக்கூடாது. அந்த பையன் வந்து அந்த பையன் என்ன, அந்த பையன் வாழ்க்கை என்ன ஏதுன்றத பல விதத்தில் ஏன்னா இவ்வளோ வருஷம் வளர்த்து கல்யாணம் பண்ணி கொடுக்குற ஒரு பொண்ணை வந்து நல்லபடி பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும். அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணி ஒரு பொண்ணோட லைஃப்பை ஸ்பாயில் பண்ணிடாதீங்க. எல்லாத்துலேயுமே சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி ஏதோ ஒரு பாயிண்ட் இருக்குது. அண்ட் எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது வந்து மதியோட ஸ்டோரி இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. எல்லாருமே நல்லா தான் இருந்தது. எனக்கு நியூவாக வந்திருந்த ஷான் அவரோட போர்ஷன் கூட அவருமே நல்லா தான் பண்ணியிருந்தார். படம் சூப்பராக இருக்குது, ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். என்ன சொல்ல வராங்கன்னா, மனிதர்கள் கஷ்டப்படுற மனிதர்கள் எப்படி முன்னேறாங்க அதை பற்றிலும் நம்ம இந்த திருநங்கைகளை பற்றியும் சொல்ல வராங்கண்ணே. 5 கதைண்ணே. எல்லா கதையும் பிடிச்சிருக்குதுண்ணே. இதில் இதுதான் இல்லை, எல்லா கதையுமே பிடிச்சிருக்கு. சூப்பராக பண்ணியிருக்காங்கண்ணே. பரத் சார் சூப்பராக பண்ணியிருக்காரு. அதுலேயும் அந்த அபிஷேக் நாயர் மேடம் அவங்க நல்லா இன்னும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏகப்பட்டது சொல்ல வருது. ஒரு ஆண் வந்து திருநங்கையாக மாறும்போது வீட்டில் வெறுக்கிறாங்க இல்லையா, அதை பதில் வந்து அவங்கள எப்படி அக்செப்ட் பண்ணிக்கணும், அவங்கள ஒதுக்கி வைக்கக்கூடாது, அதை பற்றி சொல்லியிருக்காங்க. சூப்பராக இருக்குண்ணே படத்தில் அந்த எமோஷனல் கனெக்ட் பிடிச்சிருந்துச்சி. இப்போது சினிமேட்டிக்காக ஒரு விஷயம் சொல்லுவாங்க யூஸ்வலாக, இவங்க வந்து ரியல் டைமில் ஒருத்தங்களுக்கும் ஒரு பிரச்சனை இருக்கும், அந்த பிரச்சனையை எப்படி டேக்கிள் பண்ணுறாங்க, அது ஓவர் கம் பண்ணதுக்காக அவங்க நிறைய தவறுகள் அவங்க செய்கிறாங்க, அது தவறுகளாக முடியுதுங்கும் போது லைக் உடனே வந்து அதுக்கு ரியாக்ஷனாக வேறு ஒரு விஷயம் நடக்குது அப்படிங்கிற மாதிரி நல்லா பண்ணியிருந்தாங்க. அது ரொம்ப நல்லா. பரத் சாரோட போர்ஷனும் ஷான் சொல்லிட்டு தலைவாசல் விஜயம் அவரும் நடிச்சுட்டாங்க, அந்த போர்ஷன் ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். பரத்துக்கு வந்து ஸ்கோப்பே இல்லையே படத்தில். அந்த இன்னொருத்தர் வந்தார் காரில். பரத்தை பொறுத்த மட்டும் அவருக்கு என்ன பார்ட்டு கொடுத்தாரோ அந்த பார்ட்டு வந்து அவர் கரெக்டாக பண்ணாருன்னு தான் சொல்லணும். அவர் வர்றது வந்து 4 ரீலோ 5 ரீலோ தான் வராரு. ஆனால் அவருடைய பார்ட் என்ன கொடுத்தாரோ அந்த பார்ட்டை அவர் கரெக்டாக பண்ணியிருக்காரு. அபிராமின்றது எந்த தூய்மை பண்ண எதிர்நீச்சல் சீரியலில் நடிச்சவங்க தானே. அது வந்து ஒரு பிட்டு ரோல் தான். அது ஒன்றும் பெரிய அளவுக்கு பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. அவங்க வந்து ஒரு 4-5 ரீல் வந்தாங்கன்னா கூட எதை வந்து பக்கான்னு பேசிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து அடுத்த சீனு சுட்டுட்டாங்க. அதனால் அவங்களுக்கு கொஞ்சம் நடிக்க வாய்ப்பு கொடுத்து எப்படி இருக்குன்னு கேட்டிருந்தானே. இப்போ நீங்கள் என்ன பேட்டி எடுக்கிறீங்கன்னா 2 நிமிஷம் பேசிட்டு போகிறாங்க, அந்த மாதிரி அது வேலை கேட்காது. அது சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. படம் வந்து ஃபஸ்ட் ஹாஃபு கொஞ்சம் பொறுமை உள்ளவங்க ஃபஸ்ட் ஹாஃபு பார்க்கலாம். செகண்ட் ஹாஃபு இதுதான் கதை, என்ன தான் சொல்ல வராங்கன்னு நீ கிரகிக்க பார்க்கணும். ஃபஸ்ட்டு படம் ஒன்று எடுத்த உடனே இந்த இடைவேளைக்கு வரை போகிறதுக்குள்ளேயே ஐயோ இந்த படம் வேஸ்ட்டு, அதை வந்து தொலைச்சிட்டோமே என்னடா படம் இதுன்ற ஒரு முடிவுக்கு வரக்கூடாது. இடைவேளை வந்ததுக்கு அப்புறம் படத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த முடிவுக்கு வான்னு சொல்லணும். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் மேபி நம்ம கன்ஃபியூஸ்டாக இருந்ததுனால அது லாகாக இருந்திருக்கலாம். ஏன்னா செகண்ட் ஹாஃபில் தான் அதுக்கான ஆன்சர்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதனால் அதில் நான் 1-2 எனக்கு கெஸ் பண்ண முடிஞ்சது. மீதி 2 வந்துட்டு இல்லை இது இவங்ககிட்டேருந்து இந்த கன் இப்படி தான் இவங்ககிட்ட போயிருக்கோன்றதை வந்துட்டு கெஸ் பண்ண முடியல. பார்க்கலாம். ஸ்லோவெல்லாம் கொஞ்சம் ஃபஸ்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி அது செகண்ட் ஹாஃப் பிக்கப் பண்ணி பக்காவாக கொண்டாந்துருக்காங்க. ஃபினிஷிங் பக்காவாக இருக்குது. இது எல்லாத்துக்கும் ஒரு முன் உதாரணமாக இருக்குண்ணே. இந்த படம் எடுத்துக்காட்டாக இருக்குண்ணே. ஜாதியை பற்றி பேசினவரே கடைசியாக ஜாதி வேண்டான்ற மாதிரி அவர் ஃபீல் பண்ணி மனசு உடைஞ்சி உட்காந்துட்டார்ல தலைவாசல் விஜய் சார். ஆமாண்ணே, ஃபயர் சீன் இருக்குது, ஃபைட் சீன் நல்லா இருக்குது.
அது பார்த்தீங்கன்னா தேட்டரில் போய் பார்த்தீங்கன்னா புரியுங்க. அந்த துப்பாக்கி எப்படி கை மாறுதுன்றது அந்த நீங்கள் தேட்டரில் போய் பார்த்தீங்கன்னா புரியும். ஃபேமிலியோட பாருங்கள், கண்டிப்பாக பிடிக்குண்ணே. சாங்ஸ் நல்லா இருக்குண்ணே. ஒரு பாட்டு சூப்பராக இருக்குண்ணே. நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்கண்ணா. மேடம் வந்து எதுவும் கூச்ச சோபம் படாத குப்பை பெருக்கிறவங்களா இருந்தாலும் சூப்பராக பண்ணியிருக்காங்கண்ணா. ஃபர்ஸ்ட் ஹாப் கொஞ்சம் ஸ்லோவாக போச்சு, செகண்ட் ஹாப்பில் சூப்பராக பிக்கப் பண்ணி பக்காவாக ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. அவங்க பேசிக்காக அவங்க வச்சுருக்கிறது வந்து ஒரு 5 ஸ்டோரிஸ், 5 டிஃப்ரெண்ட் ஸ்டோரிஸ். ஆனால் எல்லாத்துலேயுமே வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒன்றுத்தில் வந்து லைக் இந்த ஜாதி பற்றி, ஜாதி மாதிரி கல்யாணம் பண்ணுறது, அது இந்த பெருமையாக பார்க்குறது, அது எல்லாத்தையுமே அவங்க வந்து தவறுங்கிறத அவங்க பதிவு பண்ணி விடுறாங்க. எல்ஜிபிடிக்யூ பற்றி பேசியிருக்காங்க. ஆனால் அது எல்லாமே அவங்க ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸாக வச்சுருக்காங்க. எதாவது நம்ம சொன்னோன்னா அது ரிவீல் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நல்லா இருந்துச்சு. எல்லா ஆடியன்ஸுமே பார்க்கலாம் சார். அவங்க ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. சில வார்த்தைகள் மியூட் பண்ணாமல் அப்படியே வருது. அவங்க அந்த யூஸ்வலாக பேசுகிற மாதிரி அப்படியே பேசுகிறாங்க. பட் ஆனால் வயலன்ஸ்ன்னு சொல்லிட்டோ இல்லை ஃபேமிலி பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் இல்லை. கான்செப்டும் கதையும் வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் கண்டிப்பாக பார்க்கலாம். அந்த மாதிரி தான் இருக்குது.